பணியின் போது உயிரிழந்த லாரி ஓட்டுநர்கள் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் பணத்தை வாரி வழங்கிய சக லாரி ஓட்டுநர்கள். சென்னை ராயபுரம் பகுதியில் உள்ள சென்னை போர்ட் ட்ரஸ்ட் ட்ரெய்லர் டாரஸ் அசோசியேஷன் சார்பில் வந்தவாசியைச் சேர்ந்த யுகாதிராஜ் மற்றும் தேனி பெரியகுளத்தைச் சேர்ந்த நடராஜன் ஆகிய 2 ஓட்டுநர்களும் பணியின் போது உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து சங்கத்தின் கௌரவ தலைவர் லட்சுமணன், துணைத் தலைவர் சக்திவேல் ஆகியோர் தலைமையில் 4000 சக ஓட்டுநர்களிடமிருந்து ஆன்லைன் மூலம் வசூல் செய்த 10 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை உயிரிழந்த 2 ஓட்டுநர்கள் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வீதம் 10 லட்சம் ரூபாய் நிதி உதவியை 2 குடும்பங்களுக்கும் சங்கத்தின் நிறுவனர் சாய்ராம் கோபி மற்றும் சுரேஷ் ஆகியோர் முன்னிலையில் வழங்கப்பட்டது. அப்போது பணத்தை பெற்றுக்கொண்ட 2 ஓட்டுநர்களின் குடும்பத்தார் கண்ணீருடன் சங்கத்திற்கு நன்றியினை தெரிவித்தனர். இதேபோன்று சென்னை போர்ட் ட்ரஸ்ட் டாரஸ் ட்ரெய்லர் லாரி அசோசியேஷன் சார்பாக கடந்த 5 ஆண்டுகளாக மறைந்த 38 ஓட்டுநர்களுக்கு சுமார் 2 கோடி வரை நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார். பாத்தீங்கன்னாக்கா சென்னையில டிஓரன் டிஓசி மற்றும் சென்னை கோட்ராஸ் டெய்லர் டாரஸ் தொழிலாளர் நலச்சங்கம் அப்படி என்று திரு சாய்ராம் கோபி சார் தலைமையில இந்த சென்னையில உள்ள 4 ஆர்பார்லயும் நாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா 6000 வண்டிக்கு மேல இங்க நாங்க வாகனங்களை இயக்கி கொண்டு இருக்கிறோம். அதுல எங்களது திரு சாய்ராம் கோபிசார் தலைமையில 4000 தொழிலாளர்கள் எங்களது சங்கத்துல பயணிக்கிறாங்க அப்படி என்பதை இந்த தருணத்தில் தெரியப்படுத்துகிறேன். அதே போல இன்றைக்கு பாத்தீங்கன்னாக்கா எங்களது சிபிடிடி தொழிற்சங்கத்திலிருந்து எங்களை விட்டு காக்கி சட்டை உறவுகள் யாராவது பிரிந்தால் அவர்களுக்காக அவளது குடும்பம், அவளது குழந்தைகள் இவர்களை கருத்தில் கொண்டு எனது அனைத்து காக்கிச்சட்டை உறவுகளும் ஜிபே வழி மூலியமாக வாட்ஸ்அப் குழுக்கள் மூலியமாக நாங்க எங்களுக்கு ஆளுக்கால் என்னென்ன தோணுதோ அந்த உதவிகளை 100, 200, 500, 1000 கூட எங்களது சக ஓட்டுநர்கள் போடுறாங்க. அந்த பைசாவை அந்த குடும்பத்துக்கு அந்த குழந்தைங்களுக்காக வருங்கால கல்வி கல்யாணம் அதை கருத்தில் கொண்டு அவரோட அக்கௌண்ட்ல தான் நாங்க டெபாசிட் பண்ணுவோம். அவங்க குடும்பத்துல யாருக்கிட்டையும் நாங்க கொடுக்க மாட்டோம். கிட்ட கொடுத்துட்டு அவங்களுக்கு டெபாசிட் செய்து விடுவோம். இது எங்களது வழக்கம். போன 10வது மாசம் அக்டோபர் மாதம் நாங்க ஒரு 6 ஃபேமிலிக்கு கூட 26 லட்சம் கலெக்ட் பண்ணி கொடுத்தோம். திரும்ப 3 மாதம் காலங்களே ஆகுது. எங்களை சார்ந்த டிரைவர் திரும்ப தேனி பெரியகுளத்தை சேர்ந்த நடராஜனும் ஹரிகரன் டிரான்ஸ்போர்ட்ல வேலை செய்தவரும் திரு கார்கோ கரில் வேலை செய்த வந்தவாசி மாவட்டத்தை சேர்ந்த யுகாதிராஜனும் அடுத்தடுத்து மரணம் அடைந்தார். அவர்களுக்காகவும் இன்றைக்கு நாங்க கிட்டத்தட்ட 10 லட்சம் இந்த கொண்டாந்து குடும்பத்துக்கு தலா 5 லட்சம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நிதி உதவி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். சரிங்களா? இதுல ஹரிகரன் டிரான்ஸ்போர்ட்டில் வேலை செய்த திரு நடராஜன் அவரது ஓனர் சரவணன் சார் பாத்தீங்கன்னாக்கா இருக்காருங்க. இவர் தான் ஹரிகரன் டிரான்ஸ்போர்ட் சரவணன் சார். இவர் அவருக்கு உடல்நலை குறைவாக இருக்கும் பொழுதே ஒரு 50,000 கொடுத்திருக்காரு. இப்பொழுதும் இறந்த பிறகு அவங்க குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்லி ஒரு 50,000 பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த தருணத்துல திரு சரவணன் சாருக்கும் ஹரிகரன் டிரான்ஸ்போர்ட் ஓனர் ஆகிய அவருக்கு ஒரு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரியப்படுத்துகிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா பொதுவா எனது டிரைவர் சொந்தங்களுக்காக நான் தமிழக அரசை நோக்கி ஒரு சில கேள்விகளை நான் ஏற்கனவே பல முறை வைத்திருக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலங்கள் எவ்வளவு மாறி போச்சு, உணவுகள் எவ்வளவு கெட்டு போய் கிடக்கு. இந்த தருணத்துல எனது ஓட்டுநர்கள் சரியான உணவு பழக்க வழக்கங்கள் சரியான முறையில் எந்த ஒரு ஹோட்டலையும் கிடைப்பதில்லை. அந்த நேரத்துக்கு நாங்கள் சாப்பிடுவதில்லை. ஆகையால் எங்களது ஓட்டுநர்களுக்கு அதிகமான நோய் ஹார்ட் அட்டாக் தான் பாதிக்குது. அதனால எவ்வளோ இன்னைக்கு கலியுலகம் மாறி போச்சு. ஒரு டெம்போ டிராவலர்ல கூட ஒரு மினி ஹாஸ்பிட்டல் மாதிரி அங்கங்க பட்டமந்திரி 1 MFL 1 வச்சு செக் பண்ணி எங்களது உடல் நலத்தை மேம்படுத்த இந்த தமிழக அரசு ஒரு ஒத்துழைப்பு தர வேண்டும். அதே போல டிரைவருங்களுக்குன்னு ஒரு மரியாதைன்றதே இந்த உலகத்துல இல்லாம போச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களது ஓட்டுநர்கள் இல்லை என்றால் கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க அத்தனை தொழில் செய்யறவங்களும் சரி, அத்தனை பேர் கம்பெனில நிறுவனத்துல வேலை செய்யறவங்களாலும் சரி, ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களும் பட்னி தான் கிடக்கணும். இன்னைக்கு அந்த ஓட்டுநர்கள் இருந்துதான் இந்த உலகத்துல ஒரு கம்பெனில உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு கம்பெனில 10,000 பேர் வேலை செய்யறானா லாரியில ஏத்தி போய் அந்த பொருளை கொடுத்தாதாங்க அந்த 10,000 குடும்பம் பிழைக்கும். சரிங்களா? நான் கேட்டாங்க, நான் ஆபீஸ்ல வேலை செய்யறேன். நீ ஆபீஸ்ல வேலை செய்தாலும் லாரிக்காரன் அரிசி எடுத்து பால் தயிர் தண்ணி எடுத்து வந்தாதான் உங்க வீட்டுல அடுப்பு வேகும். அப்படின்னும் போது எங்களது ஓட்டுநருக்கு ஒரு மரியாதைன்றது அந்த உலகத்துல வேண்டும் அப்படி என்பதையும் இந்த தமிழக அரசை நோக்கி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அடுத்தது
இப்ப அந்த அம்மா இறந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த அம்மாவுக்கு வீடு கூட இல்ல. டிரைவருங்க ஓட்டுநர் லைசன்ஸ் வச்சிருந்தா அதை சரியான முறையில இவர் ஓட்டுநரான்னு செக் பண்ணிட்டு தமிழக அரசு ஓட்டுநர்களுக்கெல்லாம் ஒரு வீடு, ஓட்டுநர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான முறையில் ஒரு 20 லட்சம் பாலிசி மாதிரி பண்ணி கொடுத்தா, ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆனாதான் இன்சூரன்ஸ் சொல்றாங்க. அதை வேற விதமாக அதை மாத்தி ஒரு பாம்பு கடித்தாலோ கரண்ட் அடிச்சாலோ இல்ல ஹார்ட் அட்டாக்ல இறந்தாலோ எங்களுக்கு அது ஒரு இன்சூரன்ஸாக அந்த ஓட்டுநருக்காக வழங்க வேண்டும். ஏன்னா அந்த ஓட்டுநர் ஆர்மிக்கு அடுத்தது ஓட்டுநர் தான் இந்த உலகத்துல மக்களுக்கு எல்லாருக்குமே கை கொடுக்கறவங்க. அது இன்னமும் இந்த உலகத்துக்கு நல்லா தெரியும். ஆனா ஓட்டுநர்னா மதிக்கப்படாம இடத்துல இருக்கிறோம். எல்லா ஓட்டுநருமே யாரும் பணக்காரர் கிடையாது, எல்லாருமே ஏழைகள் தான். அப்படி என்பதை இந்த தமிழக அரசு இதெல்லாம் கருத்தில் கொண்டு எங்களுக்கு இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காப்பீடு திட்டத்தை தமிழக அரசு இந்த 2026 மாத்தி அமைக்க வேண்டும் அப்படி என்பதை நாங்க கேட்டுக்கொள்கிறோம். மற்றபடி எங்களுக்கு தலைமை நிர்வாகி தலைவர் பேசுவார் சாய்ராம் கோபி சார். எங்களது சென்னை துறைமுக டெய்லர் மற்றும் டாரஸ் டிரைவர் நலச்சங்கத்தின் சார்பில் குடும்ப நலநிதி வழங்கும் நிகழ்ச்சி இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு திரளாக வந்திருக்கும் எங்களுடைய காக்கி சட்டை சொந்தங்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் எங்களுடைய டிஆர்என்-டிஓசி மற்றும் சிபிடி வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய நிறுவனர் சகோதரர் சாய்ராம் கோபி சார் அவர்களுக்கும், எங்களது டிஆர்என்-டிஓசி உரிமையாளர்கள் சங்க செயலாளர் சகோதரர் சுரேஷ் பாபு சார் அவர்களுக்கும், அதே போன்று அரியரன் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் வந்திருக்கும் தம்பி எங்களுடைய துணைத் தலைவர் சக்திவேல் மற்றும் எங்களுடைய டீம் லீடர்கள் அனைவர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதற்கண் இங்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரை எங்களுடைய சங்கத்தில் காக்கி சட்டை சொந்தங்களுக்கு மொத்தமாக நாங்கள் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் குடும்ப நல நிதியாக வழங்கியுள்ளோம். இது மற்ற யாரும் கொடுத்ததல்ல. எங்களுடன் பயணிக்கும் காக்கி சட்டை சொந்தங்கள், எங்களுடைய டிரைவர்கள் இரவு பகலாக உழைத்து கண் விழித்து சாப்பிடாம குடும்பத்தை மறந்து அவர்கள் சம்பாதித்த பணத்தில் 200, 300, 1000 போட்டு அதை நாங்கள் எல்லாம் வாட்ஸ்அப் குழுவிலே அதை சேர்த்து இந்த குடும்பங்களுக்கு குடும்ப நல நிதியாக வழங்கி இருக்கிறோம். அந்த ஒவ்வொரு குடும்பத்தின் வாழ்வாதாரத்திற்காகவும் எங்களுடைய காக்கி சட்டை சொந்தங்களும் அதே போன்றே எங்களுடைய டிஆர்என்-டிஓசி உரிமையாளர்களும் அதன் நிர்வாகிகளும் எங்களுடைய சகோதரர் நம்முடைய நிறுவனர் எங்கள் நிறுவனர் இந்த உரிமையாளர் சங்கம் மற்றும் டிரைவர்கள் சங்கத்தை நிறுவி இதை ஒன்றுபடுத்தி இதை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்று எங்கள் டிரைவர்களின் உரிமையாளர்களின் உரிமைக்காகவும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய சகோதரர் சாய்ராம் கோபி சார் அவர்கள் இதை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய தலைமையிலே நாங்கள் சீரிய முறையிலே எங்களுடைய காக்கி சட்டை சொந்தங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த குடும்ப நல நிகழ்ச்சிக்கு நிதி உதவி கொடுத்த அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். எங்களுடைய சிபிடிடி ஓட்டுநர் சங்கத்தின் சார்பாக பணியில் இருக்கும்போது ஓட்டுநர்கள் மரணம் அடையும் போது நிதியுதவி கொடுப்பதற்காக நாங்கள் ஒரு யூனிட்டி உருவாக்கியிருக்கோம். இது கடந்த ஒரு 4 வருடம் 5 வருடமாக இந்த பணியை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி திரு நண்பர் சக்திவேல் சொல்லியிருப்பார், அக்டோபர் மாதம் ஒரு 25 லட்ச ரூபாய்கிட்ட நிதியுதவி கொடுத்துருக்கோம். இப்போது 2 ஓட்டுநர் மரணம் அடைஞ்சனால அந்த குடும்பத்துக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி கொடுப்பதற்காக இந்த ப்ரெஸ் மீட்டை கூட்டியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிதியுதவி கலெக்ட் பண்ணுறதுக்கு அனைத்து ஓட்டுநர்களும் ஒற்றுமையாக இருந்து இந்த 4 வருடமாக இது ஒத்துழைப்பு தராங்க. இதுக்கு அத்தனை ஓட்டுநர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த உணர்வு இன்னும் மேன்மேலும் அதிகமாகி நம்முடைய சக ஓட்டுநர் தானே, நம்முடைய சக ஓட்டுநருக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் நாளைக்கு நமக்கும் அந்த துன்பம் ஏற்படும் அப்படின்ற ஒரு மனதில் வச்சுட்டு எல்லாரும் நிதி உதவி கொடுக்க முன்வர வேண்டும். யாரும் இல்லை பாரபட்சம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாரும் ஒரு முடிஞ்ச அளவுக்கு நம்மளா எவ்வளோ செலவு பண்ணுறோம், முடிஞ்ச அளவுக்கு ஒரு குடும்பத்துக்காக, அந்த குடும்பத்தினுடைய குழந்தைகளுக்காக, கல்விக்காக, திருமண உதவிக்காக நீங்கள் கொடுக்குற அந்த நிதி உதவி அந்த குடும்பத்தை நல்லபடியாக போய் சேரும். அந்த குடும்பம் வாழ்த்துக்கள் உங்களே சேரும். அதனால் இனி வரும் காலத்துலேயும் இதை நாங்கள் தொடர்ந்து இது நம்ம முயற்சி எடுத்து இன்னும் அதிகமான ஒரு நிதி உதவி கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். அதுக்கு அத்தனை ஓட்டுநர் சொந்தங்களும் உதவி செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இதை முழுக்க எடுத்து நடத்தும் சிபிடிடியில் இந்த நிர்வாகிகளுக்கு நான் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதில் ₹1 கூட கணக்கு எந்த ஒரு ஷார்ட்டேஜ் இல்லாமல் எல்லாமே இது வரைக்கும் 4 வருட காலமாக எத்தனை கோடிக்கணக்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ₹1 கூட கணக்கு வழக்கு எல்லாருக்கும் ஒரு டிரான்ஸ்பரண்டாக வெளிப்படைத்தன்மையாக அதை நிர்வாகிகள் எடுத்து முன்னெடுத்து செஞ்சு அதை இந்த குடும்பங்களுக்கு இந்த நிதி உதவி சேர்றதுக்கு உதவி செஞ்ச அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
இந்த தருணத்துல வந்து நாங்க துறைமுக நிர்வாகத்தை கேட்டுக்கிறது என்னன்னா, நண்பர் சொன்ன மாதிரி ஒரு சுகாதாரமான உணவு கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. நாங்க போன மீட்டிங்ல கூட சொன்னோம், நல்ல ஒரு சுகாதாரமான ஒரு உணவு வந்து துறைமுகம் 3 துறைமுகம் இருக்கு, எல்லாம் பெரிய பெரிய அரசாங்க துறைமுகமா இருக்குது, அதானி துறைமுகமா இருக்கு, எல்லாம் பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியுடைய துறைமுகமா தான் இருக்கு. ஆனா இந்த ஓட்டுநர்களுக்கு ஒரு நல்ல உணவு கொடுக்கணுன்ற ஒரு மனம் யாருக்குமே வரவே இல்லை. இந்த ஊடக இந்த பிரஸ் மீட்டிங் சார்பாக வந்து நான் கேட்டுக்கிறேன்னா, தயவு செய்து 3 துறைமுகங்களும் இந்த ஓட்டுநர்களுக்கு உணவு வந்து ரோட்லயும் அங்கேயே சுகாதாரமற்ற உணவு சாப்பிட்றதுனால தான் இந்த மாதிரி அகால மரணம் ஏற்படுது, ஹார்ட் அட்டாக் வருது, அவங்க உடல்நல குறைவு இல்லாமல் குறைவாயிடுறாங்க. அதனால் தயவு செய்து ஒரு மலிவு விலையில சுகாதாரமான உணவு வந்து இந்த 3 துறைமுகத்துல இந்த ஓட்டுநர்களுக்கு கொடுக்க வந்து நம்மளுக்கு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம லாஸ்டா வந்து நாங்க டெய்லர் உரிமையாளர்லாம் வந்து வேலை நிறுத்தம் செஞ்சோம். உங்களுக்கும் தெரியும், எல்லாமே மிகப்பெரிய போராட்டம் நடத்தணும், 3 நாள் வேலை நிறுத்தம் செய்விச்சோம். பட் ஆனா எந்த தீர்வும் எட்டப்படல. ஏன்னா அரசாங்கம் வந்து அந்த மாடலுக்கு ஏற்ற வண்டிங்களுக்கு வந்து எஃப்சி கட்டண உயரை வந்து நிர்ணயிச்சாங்க. 29,000 ரூபாய் கட்ட வேண்டியதாக இருந்தது. 3 நாள் போராட்டம் பண்ணோம். ஆனா போராட்டத்துக்கு எந்த தீர்வும் வரல. ஆனா ஒரு 3 நாள் முன்னாடி கேரளாவில் வந்து ஒரு ஜியோ வந்து டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் அவங்க டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஜியோவில் வந்து எங்க டிரான்ஸ்போர்ட் ஓனர்களிடம், எங்க டிரான்ஸ்போர்ட்டர் கிட்ட, எங்க ஸ்டேட்ல டிரான்ஸ்போர்ட் கிட்ட நாங்க முன்பு இருந்த கட்டணத்தை தான் வசூலிப்போம், நாங்க அதிக கட்டணம் நாங்க வசூலிக்க மாட்டோம்னு அவங்க ஒரு ஜியோ போட்டிருக்காங்க. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழக மாநில உரிமை காக்கிற கவர்மெண்ட் அரசாங்கம் இது வரைக்கும் ஒரு வாயம் தரகல. டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஏற்கனவே சொன்னாரு ஒரு திருமண விழாவில், நாங்க இதை வந்து முன்னெடுத்து செஞ்சு இதை கேன்சல் பண்ணிடுவோம், நாங்க நல்ல தீர்வு எட்ட பண்ணோம். இது வரைக்கும் வாயே தரகல அவரு. தயவு செய்து எலெக்ஷன் கிட்ட வருது, இந்த டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் வாழணும்னா இந்த வருடமானா நீங்க ஏத்தனா இந்த 29,000 30,000 ஃபீஸ் வந்து உடனே திரும்ப பெறணும். கேரளா கவர்மெண்ட் அந்த மக்களுக்கு, அந்த டிரான்ஸ்போர்ட் ஓனர்களுக்காக என்ன முடிவு எடுத்தாங்களோ அதே முடிவு நீங்களும் எடுத்து அந்த உயர்த்திய எஃப்சி கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கிறோம்.